ஆக்சுவலி மேபி இந்த மாதிரியான இன்சிடென்ட்டை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பப்ளிக்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ திடீர்னு நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா, உங்க மனசுல படன்னு துடிக்கும். ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணுவீங்க, ஆன்சியஸா ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? நான் ஃபீல் பண்ணிருக்கேன். 2 days பிஃபோர் எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. கீழே லைட்டே இல்லை, ரொம்ப இருட்டா இருந்துச்சு. நான் எப்பவுமே இறங்குற மாதிரி நான் எல்லாமே வேக வேகமா தான் நடப்பேன், வேகமா செய்வேன். ஸோ வேக வேகமா இறங்கலாம், கடகடன்னு வேகமா இறங்கினேன். பாட்டில் தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன். இன்ஃபேக்ட் 10 ஸ்டெப்ஸ் ஆக்சுவலி. 1 2 3 4 டம் 5 6 7 8 டம் 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 அடிச்சுக்கிட்டே கீழே போய் விழுகுறேன். எங்க பாட்டி அங்கேருந்து வந்துட்டு ஐயோ புள்ள அப்படி சொல்லி கத்துறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, சுத்தமா பிளாங்க் அவுட். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ரெகனைஸ் பண்றதுக்கே எனக்கு அந்த டைம்ல பிரசன்ட்ல வர்றதுக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையா, எனக்கு அங்க தூக்கி விட யாருமே பொறுமையா நான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு நான் போய் உட்காந்தேன். ஆயின்மெண்ட் போட்டேன், நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஈவினிங் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஐ மீன் ஃப்ராக்சர்னு நினைக்கிறேன், எக்ஸ்ரே எடுக்கலாம், கொஞ்ச நாளைக்கு நடக்கவும் முடியாது அப்படின்னாங்க. பட் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் அதை நம்பவே இல்லை. எனக்கு எக்ஸ்ரேலாம் எடுக்க வேண்டாம், 2 நாளைக்கு டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுங்க, பெயின் கில்லர் மட்டும் போடுங்க. பெயின் கில்லர் போட்டேன். டேப்லெட் நான் பெருசா எடுக்கவும் இல்லை. பட் எனக்கு அடுத்த நாளே ரெக்கவர் ஆயிடுச்சு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்கள நிறைய பேர் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னோட ஏர்லி டேஸ், என்னோட சைல்ட்ஹுட் டேஸா இருக்கலாம், ஏர்லி 20s இருக்கலாம், இந்த மாதிரி அடிபட்டுருச்சு இல்லை எங்கேயோ விழுதுட்டு அப்படின்னா மற்றவங்க கிட்ட அந்த ஒரு வேலிடேஷனோ கர்ட்டஸியோ எதிர்பார்ப்பேன். அவங்க ஐயோ பாவம், ஐயோ ஐயோ இரு நான் அவனை பார்த்துக்கிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன். பட் நான் எனக்கே இது ரொம்ப புதுசா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. நான் எந்திரிச்சு நடந்து அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன், ஜிம் போல. அதுக்கு அடுத்த நாள் ஜிம் போறேன். அங்க இருந்து என்னோட ஜிம்மேட் கேக்குறாங்க, கால் முடியலன்னா என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு என்னோட கால்லாம் பார்த்தாங்க. என் காலில் இந்த புண்ணு, அந்த வீக்கம் எல்லாமே சரியாயிடுச்சு. ஒரே நாள் ரெக்கவர் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, என்னோட வில் பவர். அந்த வில் பவர் இவ்வளவு தூரம் கிரியேட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன, என்னோட ஹாபிட்ஸ். நான் யாருக்கிட்ட இருந்து வேலிடேஷன் எதிர்பார்க்கல, யாருமே நான் பாவம் சொல்ல நான் நினைக்கல. இன்ஃபேக்ட் எங்க அம்மா கூட எனக்கு சாப்பாடு நான் செஞ்சு தரேன், நானே எனக்கு சாப்பாடு சமைச்சிக்கிறேன் தான் நான் சமைச்சேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் சோர்ந்து உட்காரவே கூடாதுங்கிறதுல 100% இல்லை, ஒரு 99% நான் தெளிவா இருப்பேன். இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஒரு 2 days பிஃபோர், 2 days இல்லை சாரி, ஒரு 1 month பிஃபோர் நான் காஃபி குடிக்க போறேன். என்னோட ஜிம்மேட் முன்னாடி போயிட்டாங்க அந்த காஃபி ஷாப்க்கு. நான் பின்னாடி போயிட்டு அந்த காஃபி ஷாப்ல போய் வண்டி நிப்பாட்டும் போது நான் கீழே விழுந்துட்டேன். அங்கிருந்து இங்க 2-3 பேர் வராங்க. அந்த காஃபி கடைக்காரங்க எல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் பைக்கை தூக்கி வைக்கிறாரு. எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், மிஞ்சு போனா அழுதுருப்போம், இல்ல ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுருப்போம் ஷாக்ல. நான் எதுவுமே பண்ணல, நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். செம்மையா சிரிச்சேன். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த கேஜி அப்படி இருப்பானான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், கஷ்டப்படுவான், ஐயோ இவ்வளவு அசிங்கமா போச்சேன்னு நினைப்பான். இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நானே எதிர்பார்த்தது என்னோட லைஃப்ல. பிகாஸ் ஆல்வேஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். நெஞ்செல்லாம் படங்கிறது. ஒரு இந்த மாதிரி சின்ன விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன விஷயம் இல்லை, பட் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா ஒரு பயப்படுறது, ரொம்ப ஐயோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறது, இந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன். பட் இப்போ ரெக்கவர் ஆயிட்டேன் அந்த எல்லாத்துல இருந்து. அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முக்கியமான விஷயங்கள்ல 3. நம்பர் 1 டிசிப்ளின் அப்படிங்கிறதான். முடிஞ்ச அளவு நான் டிசிப்ளினா இருப்பேன். ஐ எம் ஆல்சோ இம்பர்ஃபெக்ட் பர்சன். நான் ஒன்று பெர்ஃபெக்டான ஒரு சூப்பர் பெர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் ஒரு பயங்கரமான இம்பர்ஃபெக்ட். பட் முடிஞ்ச அளவு என்ன நான் பெர்ஃபெக்டா மாத்தணும்னு, அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது. ஸோ என்னோட ஆன்சைட்டி தான் என்னோட இன்டிசிப்ளினுக்கெல்லாம் காரணமா இருந்தது. பட் அந்த ஆன்சைட்டியை நான் ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மெயினான விஷயத்துல நம்பர் 1 டிசிப்ளின்.
நம்பர் 2, என்னோட ஸ்டோரிஸை நான் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டோரிஸை எழுதுனது நான் தான். லெட்ஸே நான் வந்து ஒரு ட்ரமாட்டிக், நான் வந்து ஒரு ஷை, நான் வந்து ஒரு வேலிடேஷன் சீக்கர் அப்படிங்கிற அந்த ஸ்டோரிஸ் எழுதின பர்சன் தான் நான். பட் அதே ஸ்டோரிஸை யார் ரிக்ரியேட் பண்ண முடியும்னா அதுவும் நான் தான். அது எப்படி ரெக்கவர் பண்ணா 2 விஷயமா பண்ணலாம். ஒன்று ஜேர்னலிங், எனக்கு மனசுல தோன்ற எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல உட்காந்து எழுதுறது, இதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 2வது விஷுவலைசேஷன். நான் எப்படிப்பட்ட ஃபியூச்சரிஸ்டிக்ல ஒரு பர்சனா இருக்கணுமோ அதை இன்ச் பை இன்ச் முடிஞ்ச அளவு நான் எழுதி வச்சிருக்கேன். அதை மேக்ஸிமம் 3 நான் படிப்பேன், இல்லையா நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். நம்பர் 3, என்னோட டெய்லி ரொட்டீன்ஸ், ஹேபிட்ஸ். யோசிச்சு பார்த்தா காலைல எழுந்திரிச்ச உடனே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு மேஸ்டிபேட் பண்ணிட்டு பான் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆன்சியஸா இருக்கும் வெளியே போய் 4 பேரை பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் ரொம்ப ஜோவியல், நான் ரொம்ப ஜாலி டைப், நான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன். இன்ஃபேக்ட் யாராவது மெசேஜ் எனக்கு லேட்டா ரிப்ளை பண்ணா கூட பெருசா நான் ரியாக்ட் பண்றது கிடையாது. முன்னாடி எனக்கு பயம் இருக்கும், ஒரு மாதிரி இவங்க நம்மள மதிக்கல, இந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கும். ஆனா இப்போ எனக்கு அது இல்லவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் மை செல்ஃப் அப்படிங்கிறது தான். இதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்னோட ஹேபிட்ஸ், என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 15 இயர்ஸா நான் அந்த ஆன்சைட்டில இருந்தேன். பட் இன்னைக்கு ஒரு வில் பவர் இருக்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கு, நான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிலாம் நான் சொல்ல. பட் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு பாத்துல இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்லி தர அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்ல போஸ்ட் பண்ற அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என் லைஃப்ல பொறுத்த வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். மேபி நிறைய பீப்புளுக்கு வந்து பெரிய ஒரு சக்சஸ் பார்த்தா தான் இம்ப்ரூவ்மெண்ட் நினைக்கிறீங்கன்னா, அந்த பெரிய சக்சஸ் பார்க்கறதுக்கு அவங்க அதுக்கு பின்னாடி நிறைய சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க லைஃப்ல. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் தான் நான் இருக்கேன். என்னோட ஆன்சைட்டி மொத்தமா ரெக்கவர் ஆயிடுச்சு நான் சொல்ல மாட்டேன். எனக்கும் சம்டைம்ஸ் வந்து ஆன்சைட்டி வருது தான். பட் நான் அதை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கேன், ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு 3 விஷயம் தான் எனக்கு என் லைஃப்ல ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையா. மேபி இஃப் யூ ஆர் இன் திஸ் திங், இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்க லைஃப்ல இருக்கு, மேபி நம்ம ஸ்டோரிஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 டிசிப்ளின், நம்பர் 2 என்ன சொன்ன, வில் பவர், நம்பர் 3 ஹேபிட்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க உங்க லைஃப்ல ஒரு பார்ட்டா கொண்டு வாங்க. லெட்ஸ் சே நீங்க பல்லு வளர்க்கறது எப்படி ஒரு பார்ட்டோ, எப்படி குளிக்கிறது ஒரு பார்ட்டோ. சரி, ஓகே, சில பேர் குளிக்க மாட்டோம். நானும் அப்படி இருந்திருக்கேன் குளிக்காம, ரைட், சம்டைம்ஸ். ஓகே, ஸோ பல்லு வளர்க்கறது எப்படி ஒரு பார்ட்டோ, சாப்பிட்றது எப்படி ஒரு பார்ட்டோ, அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பார்ட்டா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த ஹேபிட்ஸ், இந்த நல்ல விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆக கெட்ட விஷயங்கள் உங்க லைஃப்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் அவுட் ஆயிடும். ஸோ யூ வில் பிகம் மோர் லைக் அ சூப்பர் ஹீரோ, ரைட்? என்னோட ஒரு தாட் ப்ராசஸே இன்ஃபேக்ட் வந்து சூப்பர் பவர் இருந்தால் மட்டும் தான் சூப்பர் ஹீரோ இல்லை. எமோஷனலி, மென்டலி, பிசிக்கலி 3 விஷயத்துலையுமே ஸ்ட்ராங்கா இருந்தா ஹி வில் பி த சூப்பர் ஹீரோ, ரைட்? ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. இது எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஷேர் பண்ணேன். நேற்று என்னால் அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, பிகாஸ் நான் ஃபுல் ரெஸ்ட் எடுத்தேன். பட் நான் ரெக்கவர் ஆயிட்டேன். ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங், லிங்க் கீழே இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ நீங்கள் என்னோட பெய்ட் கம்யூனிட்டி 999 rupees மந்த்லி, வீக்லி கால்ஸ் இருக்கும். அண்ட் ஸோ என்னோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்ற மைண்ட் செட் இருக்க பீப்புள் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிட முடியும். ஆன்சைட்டிலேருந்து ரெக்கவர் ஆக முடியும். உங்கள் லைஃப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஐ வில் ஹெல்ப் இன் தட், ரைட்? ஸோ இஃப் யூ நீட் டு ஜாயின், கீழே அதுக்குமே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. அண்ட் இதே மாதிரி நீங்க வந்து ஆன்சைட்டிலேருந்தோ ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து நினைக்கிறீங்கன்னா, இந்த சேனல் உங்களுக்கு டிசிப்ளின் ஆகும். அண்ட் ஸோ உங்க ஒரு மேஸ்குலைன் ஆகும் மாற்றும். மேபி விமன் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஐ வில் see you in another video.